அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு மார்க்கு 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 25 வரை. தியானத்திற்கான தலைப்பு அன்புடன் கூறினார். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. மார்க்கு 10:21. நாம் எல்லாருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பிறரை குறைவாக பேசுவது உண்டு. அப்போது பொதுவாக கோபத்திலும் வெறுப்பிலும் சொல்ல வேண்டும் என்றதான ஆதங்கத்திலுமே பேசுவது உண்டு. சில வேளைகளில் மாத்திரமே நாம் யோசித்து அமைதியாக அன்பாக பேசுவதுண்டு. இன்றைய தியான பகுதி இயேசுவுக்கும் ஒருவனுக்கும் இடையில் நடந்த சம்பாஷணையை காட்டுகிறது. எப்படியாகிலும் தன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பதே வந்தவனுடைய நோக்கம். அதே நேரம் இயேசுவுக்கு முன்பாக அவன் தன்னை நீதிமானாகவும் காட்ட எத்தனிக்கிறான். எல்லா விதமான நீதி சட்டங்களையும் தன் சிறு வயது முதல் கை கொண்டிருப்பதாகவும் அவன் இயேசுவிடம் கூறுகிறான். அப்போது இயேசு அவனிடம் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்கிறார். இதற்கு முன்பதாக இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து என்று வாசிக்கிறோம். அன்போடு கூடவே அவனது குறைவை சுட்டி காட்டினார் இயேசு. அவனை குற்றப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்று அவர் அதை செய்யவில்லை. அவனில் அன்பு கூர்ந்து நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தவே விரும்பினார். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாக இருந்தான். உனது ஆஸ்திகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று இயேசு சொன்னபோது அவன் துக்கத்தோடே திரும்பி போனான் என்று காண்கிறோம். தனது ஐஸ்வர்யத்தில் அத்தனை பிரியம் வைத்திருந்த அவனிலும் இயேசு அன்பு கூர்ந்தார். அதனாலேயே அவனது குறைவை சுட்டி காட்டினார். பிரியமானவர்களே, இன்று நாம் பாவத்தில் மாண்டு அழிந்து போகக்கூடாது என்பதற்காகவே தேவன் நம்மீது அன்பு கூர்ந்து நம்மை மீட்கும் பொருட்டு இப்பூமிக்கு நம்மை தேடி வந்தார். நாம் சரியான பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதற்காகவே சத்திய வார்த்தைகளை நமக்கு வழிகாட்டியாக தந்தும் இருக்கிறார். இவைகளையும் விட்டு நாம் வழி தப்பி போகும்போது அவர் நம்மீதுள்ள அன்பு நிமித்தமாகவே நம்மை சிட்சிக்கவும் செய்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மீதுள்ள அன்பு நிமித்தமாகவே செய்கிறார். இதை உணர்ந்தவர்களாய் இந்த லெந்து நாட்களில் நாம் நம்மை அவரிடத்தில் ஒப்படைப்போம். இந்த நாட்களில் விசேஷமாக தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்மிடத்தில் உள்ள குறைவுகளை உணர்ந்து கொள்வோம். அதை விட்டு எழுந்திருப்போம். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். யோபு 22:23. ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, ஒருவராகிலும் பாவத்தில் அழிந்து போகக்கூடாது என்று எங்களில் அன்பு கூர்ந்து சிட்சையினால் பக்கம் இழுத்து கொள்ளுகிற உமது கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமேன்.